ஓகே பிள்ளைகள். ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்மளாம் வந்து பார்த்தோமாக இருக்கண்டா வந்து என்னுடைய பேர் சிவதரன். ஸோ இந்த கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டக்ட் பண்ணுற பர்பஸ் வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஏரியா கேஸஸ் தெர்மோ உட்பட வந்து பார்த்தோமாக இருக்கண்டா வந்து இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஏரியாவில் இருக்கக்கூடிய எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நாங்கள் வந்து செய்யணுன்றதுக்காண்டி ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தோம்னா வந்து முதல் கட்டமாக இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி செமினார்ன்ற முதல் கட்டமாக வந்து பார்த்தோம்னா வந்து கேஸஸ்லையும் தெர்மோலையும் வந்து இருக்கக்கூடிய பாஸ்டேப் எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் கேள்விகள் எஸ்ஏ கேள்விகள்னு சொல்லி ஃபுல்லாக வந்து 2019ஆம் ஆண்டு கேள்விகள்ல இருந்து வந்து தொடர்ந்து பார்த்து கொண்டு போகும். அந்த அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா வந்து இப்போ கேஸஸ் தெர்மோ பொறுத்த வரையில் உங்கள் எல்லாருக்குமே ஓரளவு அது சார்பான ஐடியா இருக்குமென்றபடியால் பாட ரீதியான தியரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேள்விகளாலேயே கதைச்சு அதன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேள்விகளை கொண்டு போகலாம் என்றும் தாக்க இயக்கவியல் ரசாயன சமநிலை அயன் சமநிலை அவத்த சமநிலை பங்கீட்டு குணகம் கரைதிறன் பெருக்கம் மின்ரசாயன பகுதியில் வர்ற டைம்ல ஒரு 1 டே ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா பாட ரீதியான விஷயங்களை தெரிஞ்சு கொண்டுட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தோமாக இருக்கிற கேள்விகளையும் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஸோ இந்த முதலாவது கட்டம் வந்து பார்த்தோமாக இருக்கின்ற இன்றைக்கு ஸ்டார்ட் ஆகிறது வந்து 2019 2025 வரையும் வந்திருக்கக்கூடிய கேஸஸ் அண்ட் எம்சிக்யூ வித் எனர்ஜெட்டிக்ஸ் எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ பகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது விஷயம் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி அணுகிறது இந்த மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட கையில் பாஸ் பேப்பர் புக் இருக்கும். ஸோ பாஸ் பேப்பர் புக் எடுத்துக்கொள்ளுங்க. பாஸ் பேப்பர் புக்கில் வந்து பார்த்தோமாக இருக்கின்ற 2019ஆம் ஆண்டு பேப்பரில் நான் சொல்லக்கூடிய எம்சிக்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி அந்த கேள்விகளை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து உடலில் பார்த்து கொண்டு போக போகிறோம். ஸோ நீங்கள் 2020 21 22 23 24 5 பேப்பர்லையுமே கேஸஸ் தெர்மோ அதாவது எனர்ஜிக்ஸ் பகுதியில் வந்து இருக்கக்கூடிய முழுமையான கேள்விகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி அந்த கேள்விகளை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்த வகுப்புகளில் தொடர்ந்து இருப்பீங்களாக இருக்காச்சுண்டா உங்களுக்கு இந்த வகுப்பு இந்த வினைத்திறன் வந்து பார்த்தா சரியா விளங்கும். ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்துமே வந்து பார்த்தா அதை பயிற்சி செய்து எக்ஸாம்ல செய்யக்கூடிய மாதிரியும் இருக்கு. ஸோ 2019ஆம் ஆண்டு கேள்விகள் இந்த ஆரம்பிப்பும் 2019ஆம் ஆண்டுல வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது நான் செய்ய போற கேள்வி 16வது எம்சிக்யூ. பாசில் புக் எடுத்துக்கொள்ளுங்க. 2019ஆம் ஆண்டு கேள்வி எடுங்க. அதுல 16வது எம்சிக்யூவை பாருங்க. 16வது கேள்வி வந்து பாப்பீங்களாக இருக்கின்ற ஒரு திரவத்தினுடைய ஆவியாக்கலினுடைய வெப்பொழுரை மாற்றமும் ஆவியாக்கலின் எந்திரப்பி மாற்றமும் முறையே பெருமானங்கள் தந்திருக்காங்க. 45 கிலோ ஜூல் மூல் -1 என்றும் 90 ஜூல் கெல்வின் -1 மூல் -1 தந்திருக்காங்க. தந்துட்டு திரவத்தினுடைய கொதிநிலை கேட்கிறாங்க. ஒரு பதார்த்தம் வந்து பார்த்தமாக இருக்கின்றா வந்து கொதித்தல். ஒரு பதார்த்தம் வந்து இப்ப நான் உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஏ என்ற ஒரு திரவம் ஒன்று இருக்கிறேன். அந்த திரவம் வந்து பார்த்தமாக இருக்கின்ற ஆவியுடன் சமநிலையில வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கக்கூடிய வெப்பநிலை தான் கொதிநிலை. ஒரு திரவம் வந்து பார்த்தமாக இருக்குன்னா அந்த ஆவியை வந்து பார்த்தா தன்னோட சமநிலை அடைய வைக்கக்கூடிய மாதிரி உடனான வெப்பநிலை தான் வந்து பார்த்தமாக இருக்கின்ற கொதிநிலை. அந்த கொதிநிலை என்ற டைம் வந்து பார்த்தீங்கன்னா சமநிலை திரவமும் அதன் ஆவியும் சமநிலையில இருக்க வேண்டபடியால இந்த மாதிரியான சமநிலை நிபந்தனைகள்ல டெல்டா ஜி வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியமாக இருக்கு. அந்த ஜிப்சின் வெப்பொழுரை மாற்றம் வந்து பார்த்தா பூஜ்ஜியமாக இருக்கும். இந்த அடிப்படையில நீங்க வந்து உங்களுக்கு தெரியும் டெல்டா ஜி என்றது டெல்டா எச் மைனஸ் டி டெல்டா எச் இருந்தா இவரை பூஜ்ஜியமாக வைத்துக்கொண்டு நீங்க கருதக்கூடிய அந்த வெப்பநிலை இந்த வெப்பநிலை வந்து பார்த்தா நீங்க டெல்டா எச் இருக்கல் டெல்டா ஜி இருக்கல்லோ டெல்டா ஜியை பூஜ்ஜியமாக வைத்துக்கொண்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கதைக்கக்கூடிய வெப்பநிலை வந்து பார்த்தமாக இருக்கின்றால் அது கொதிநிலையாக இருக்கு. சமநிலை திண்ம ஆவி திரவ ஆவி சமநிலையை பொறுத்தவரையில கதையக்கூடிய வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா கொதிநிலையா இருக்கும். அவைகள் பூஜ்ஜியம் என்று உங்களுக்கு தெரியும். டெல்டா எச் என்ற பெருமானமும் டி டெல்டா எச் என்ற பெருமானம் சமனா இருக்கும். எங்களுக்கு பூஜ்ஜியம் என்று நெஞ்சால கொண்டு போறீங்க. ஆகவே வந்து டி எழுவாய் மாத்தீங்களாக இருக்கின்றால் டெல்டா எச்சின் கீழ் டெல்டா எஸ். ஸோ டெல்டா எச் என்ற பெருமானம் வந்து 45 கிலோ ஜூல் மூல் -1 ஜூலுக்கு மாத்துங்கோ. என்ற கீழே டெல்டா எஸ் ஜூல்ல இருக்கு. 45 10 ஜூல் மூல் -1 கிலோ ஜூல் மூல் -1 ஜூல் மூல் -1 மாத்துறீங்க. கீழே வந்து பாப்பீங்களாக இருக்குண்டா டெல்டா எஸ் வந்து பார்த்தவங்க தந்திருக்காங்க 90 சொல்லி. ஆக வந்து பார்த்த 90 ஜூல் கேல்வின் -1 மூல் -1 சுருக்க போறீங்க. சுருக்கி நான் பார்த்தாலே தெரியுது இது 5. ஆகவே வந்து பார்த்த 500 கேள்வின்னு சொல்லி வரப்போகுது. விடைகளை பார்க்குறீங்க எல்லாமே பாகை சீல இருக்கு. ஆகவே வந்து பார்த்து 227 பாகை சி என்பது மிக பொருத்தமான விடையா இருக்கு. 18வது கேள்வி வந்து அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா 18வது கேள்வியை பாருங்க. 18வது கேள்வியில கதைச்சிருக்கிற விஷயம் H2S வாயுவானது O2 வாயுடன் தாக்கம் புரிந்து நீராவி மற்றும் SO2வை மாத்திரம் விளைபொருட்களாக உண்டாகும்.
H2Sக்கும் O2க்கும் தாக்கம் கழிச்சிருக்கான் வசனமா கழிக்கிறான் முதலாவது தாக்கமடை சமப்படுத்தும். H2S வாயு வந்து பார்த்தோம்னா O2 வாயுவோட தாக்கமடை எவ்வளவு கிடைக்கல, அங்க உங்களுக்கு நீராவி உருவாகிறதோட SO2 வாயு கிடைக்கும். தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா நடைபெறதாக சொல்லி இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த இடத்துல பாக்கியே தெரியுது. இங்க வந்து பார்த்தா ஆக்சிஜன் வந்து இரட்டை இலக்கத்துல இருக்கு, இங்கேயும் உங்களுக்கு இரட்டை இலக்கத்துல இருக்கு SO2 வரைக்கலையும். பட் இந்த H2 வந்து ஒற்றை இலக்கத்துல இருக்கு. அப்ப இவரை டபுள் பண்றீங்க. இவரை டபுள் பண்ணோட 4 ஹைட்ரஜன் வருது. அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க 2 பண்ணி இது 4 ஹைட்ரஜன் ஆக்குறீங்க. 2 கந்தகம் இருக்கு. ஆகவே 2 SO2 போட்டு சமப்படுத்துறீங்க. கடைசி ஒட்சன் எண்ணிக்கையை பார்த்தா அங்கால 4 ஒட்சன், இதுல 2 ஒட்சன், மொத்தம் 6 ஒட்சன். ஆகவே 3 ஒட்சன் வந்து போட்டா சமப்படுத்தி கொள்றீங்க. சமப்படுத்தின அப்புறம் கேள்வியை பாருங்க. மாறா வளிமண்டல அமுக்கத்தில், அதாவது அமுக்கம் வந்து பாத்தீங்களா இருக்குன்னா மாறாம இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல 250 பாகை சி வெப்பநிலை. வெப்பநிலையுமே வந்து பார்த்தோம் பிக்ஸ்டா ஒரு பெருமானம் கழிச்சிருக்காங்க. 250 பாகை சி வெப்பநிலைகள் 4 டெசிமீட்டர் கனம் H2S ஆனது O2வின் 10 டெசிமீட்டர் கனத்துடன் தாக்கம் புரியும் பொழுது கலவையினுடைய இறுதி கனவளவு இவற்றை வந்து பார்த்த 4 டெசிமீட்டர் கனம் O2வினுடைய 10 டெசிமீட்டர் கனத்தோட தாக்கம் அடையமாக இருக்கண்டா கரைசல் இறுதி கனவளவு என்று கேட்கிறாங்க. வாயுக்கள் தொடர்பான கேள்வி. வெப்பநிலையும் அமுக்கமும் வந்து பார்த்தா மாறாம இருக்கு. எங்களுக்கு தெரியும் இலட்சிய வாயு சமன்பாடு PV7 என்னாட்டியும் சொல். ஏன்னா கனவளவு கதைக்கிறபடியால மூல் காணணும் என்று தேவை பெறும். அப்படி வரைக்கும் உங்களுக்கு அமுக்கமும் மாறாம இருக்கிறது, வெப்பநிலை மாறாம இருக்கிறது, ஏற்கனவே அகிலவாயு மாறிலியாக இருக்கிறது. இந்த கேள்வியை நீங்க பார்க்க விளக்கிறீங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா விளங்கும் V நேர்விக சமன் என்ன. இப்படிதான் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா கவனிக்கணும். நீங்க V நேரு சமன் என்ன இருக்குன்னு என்ன அர்த்தம், நீங்க மூல்களுக்கு பதிலாக அந்த இடத்துல கனவளவே கருதக்கூடிய மாதிரி இருக்கும். சோ இந்த கனவளவை நீங்க வளமையா மூல் பாவிக்கிற மாதிரி பாவிக்கலாம். அதாவது இது 2க்கு 3 என்ற பீசமான குணகத்துல இருக்குண்டா இவர் 4 டெசிமீட்டர் கிணம், இவர் எனக்கு 6 டெசிமீட்டர் கிணம் தேவை. 2க்கு 3 அப்ப 4க்கு 6, ஆனா அவர்கிட்ட 10 டெசிமீட்டர் கிணம் இருக்கிற, அப்ப அவர் மிகையா இருக்கிறபடி இவர் 4 டெசிமீட்டர் கிணம் வந்து பார்த்தா முழுமையாக தாக்கம் அடைகிற டைம். இவர் 4 டெசிமீட்டர் கிணம் முழுமையாக தாக்கம் அடைகிற டைம். இவர் வந்து எனக்கு 6 டெசிமீட்டர் கிணம் வந்து பார்த்தோம்டா தாக்கம் அடைவர். அதே இதுல 2:2 தானே, அப்ப 1:1. இவர் 4 டெசிமீட்டர் கிணம் வந்து பாத்தீங்கன்னா உருவாகுவர். இவருமே எனக்கு 4 டெசிமீட்டர் கனம் வந்து உருவா. ஒட்டுமொத்தமா பாருங்க, இவர் 10 டெசிமீட்டர் கனம் இருந்தவர் 6 டெசிமீட்டர் கனம் தாக்கம் அடைகிறாரா இருக்கண்டா இவர் எனக்கு 4 டெசிமீட்டர் கனம் மிஞ்சி போய் இருக்க போறார். இவர் 2 பேருமே 4 டெசிமீட்டர் கனம் உருவாகி இருக்க போறார். கடைசி என்ன கேட்கிறாங்க கேள்வி, கலவையினுடைய இறுதி கனவளவு என்ன. ஆக வந்து பார்த்தா இவர் 4 டெசிமீட்டர் கனம் மிஞ்சி போயிருக்கிறார், இவர் 4 டெசிமீட்டர் கனம் உருவாகி இருக்கிறார், இவருமே 4 டெசிமீட்டர் கனம் உருவாகி இருக்கிறார். ஒட்டுமொத்தமா கரைசல் இறுதி கனவளவு 12 டெசிமீட்டர் கனமாக இருக்கு. இது கூட வந்து பாத்தீங்கன்னா 18வது கேள்வியாக இருக்கும். இது கேசஸ் பகுதியில வந்து அடுத்தது வந்து பாப்பீங்களாக இருக்கின்ற 26வது கேள்வி. 27வது கேள்வியை பாரு. 26வது கேள்வியில் என்ன கேட்கிறாங்க உங்கள்ட்ட, NaCl தயாரிப்பதற்குரிய போன் ஏபர் சக்கரத்தில் இடம்பெறாத தாக்கப்படி முறை போனேபர் சக்கரம். போனேபர் சக்கரம் என்றது இதை கனெக்ட் பண்ணுது. முதலாவது விஷயம் அந்த போனேபர் சக்கரம் என்றது நீங்க கதைக்கக்கூடிய அயன் சாளகத்தினுடைய தோன்றல் வெப்ப உள்ளுரைய அதுல சாளக வெப்ப உள்ளுரையோட கனெக்ட் பண்ணுது. நீங்கள் ஒரு கதைக்கக்கூடிய ஒரு அயன் சேர்வையினுடைய வெப்ப தோன்றல் வெப்ப உள்ளுரைய அதுல சாளக வெப்ப உள்ளுரையோட கனெக்ட் பண்ணுது. ஆக வந்து பாப்பீங்களாக இருக்கு, நம்மளுக்கு தெரியும் சோடியம் சொலிட் Cl2 வாயுவோட தாக்கமடையமாக இருக்கண்டா NaCl உருவாகும். அரை Cl2 சொல்லி வந்து போட்டு சமப்படுத்துவீங்கள். இதன் தோன்றல் வெப்புளுரை சமப்படுத்த விளக்குறீங்க. இதை சாளக வெப்புளுரையோட கொண்டு போய் நீங்க என்ன செய்யணும், கனெக்ட் பண்ண வேணும். இப்போ சாளக வெப்புளுரை கனெக்ட் பண்ண வேணுமா இருக்கண்டா சோடியம் சொலிட முதலாவது சோடியம் கேஸா மாத்தணும். இதை நாங்க சொல்லுவோம் பதங்கமாதல் வெப்புளுரை அல்லது Na கேஸின் அணு ஆதல் வெப்புளுரை. Na கேஸ் எடுத்து Na பிளஸ் கேஸா மாத்தணும், முதலாம் அயனாக்க வெப்ப உள்ளுரை. அதே மாதிரி Cl2 கேஸ்ல பிணைப்பை உடைச்சு Cl கேஸை கொண்டு வர வேணும். அதாவது பிணைப்பு கூட்ட பிரிகை வெப்புளுரை மாற்றத்தினுடைய அரைவாசி. Cl2 2 Cl கொண்டு வந்து அது பிணைப்பு கூட்ட பிரிகை வெப்புளுரை மாற்றம். அப்ப இது பிணைப்பு கூட்ட பிரிகை வெப்புளுரை அரைவாசி, இல்லாட்டி Cl கேஸின் அணு ஆதல் வெப்ப உள்ளுரை. தொடர்ந்து வந்து பாப்பீங்களாக இருக்கண்டா Cl கேஸ்ல வந்து நீங்க Cl மைனஸ் கேஸாக கொண்டு வர வேண்டும். அது இலத்திரன் ஏற்ற வெப்புள்ளுரை. இவ 2 பேருமே சேர்த்து நீங்க யாரை கொண்டு வர போறீங்க, NaCl சொல்லிட கொண்டு வருவீங்களா இருக்கணும். இது உங்களுக்கு நியம சாளக வெப்புளுரை மாற்றம். சாளக வெப்புளுரை மாற்றம்
இதுல இடம்பெறாத படிமுறை என்னன்னு சொல்லி கேட்கவங்களுக்கு கிடைக்கல. ஒவ்வியஸ் அது முதலாவது பார்க்கவே தெரியும் பாருங்க. Na பிளஸ் அக்வஸும் Cl மைனஸ் அக்வஸும் சேர்ந்து NaCl அக்வஸ் மாறுது. இப்படி ஒரு படி இங்க கலைக்கப்படுதா? இல்ல. இரண்டாவது விடையில Na சொல்லிட்டு Na கேஸா மாறும். சரிதானே? அடுத்த மூன்றாவது பிணைப்பு கூட்ட பிரிகை வெப்பநிலை காய்ச்சல் நிறைவாசி சம்பந்தப்படுது எங்களுக்கு. சம்பந்தப்படுது. Cl கேஸ் ஒரு இலத்திரனேற்று Cl மைனஸ் கேஸ் ஆகுது. இந்த இலத்திரனேற்ற சக்தி என்ற தேவை எங்களுக்கு. முதலாம் இலத்திரனேற்ற சக்தி. அதே மாதிரி Na பிளஸ் கேஸும் Cl மைனஸ் கேஸும் சேர்ந்து NaCl கேஸ் உருவாகுது. அதான் வந்து பார்த்தமாக இருக்கின்றா சாலக வெப்பநிலை மாற்றம். ஆக மொத்தத்துல வந்து பார்த்தமாக இருக்கின்ற முதலாவது விடை தவறானதாக இருக்க போது இந்த கேள்வியை பொறுத்த வரையில உங்களுக்கு தேவை என்றா வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. அப்புறம் நீங்க செய்து பார்க்க வந்து அதை நீங்க நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கு. ரைட். அடுத்த கேள்வி வந்து பார்த்தமாக இருக்குன்னா 30வது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா மிக கவனம் இந்த கேள்வி. ஒன்றுடன் ஒன்று தாக்கம் புரியாது. ரெண்டு வாயுக்களை பற்றி கைக்கணும். ஒன்றுடன் ஒன்று தாக்கம் புரியாத இது இலட்சிய வாயுக்கள் ஒரு திருகுபிடியினால் வேறாக்கப்பட்டு ஒரு விரைத்த பாத்திரத்தில் மூடி வைக்கப்பட்டது. ரெண்டு வாயுக்கள் வந்து பார்த்தா தங்களுக்குள்ள தாக்கம் அடையாது. அவை நடுவில் ஒரு திருகுபிடியை போட்டு வேறாக்கி ஒரு மூடிய பாத்திரத்துல வச்சிருக்கணும். இத்தொகுதி மாறா வெப்பநிலையிலும் மாறா அமுக்கத்திலும் பேணப்படுகிறது. வெப்பநிலையோ அமுக்கம் அந்த இடத்துல மாறையில திருகுபிடி திறக்கப்பட்ட பின்னர் தொகுதியின் ஜிப்சின் சக்தி வெப்ப உள்ளுரை எந்திரப்பி ஆகியவற்றிலுள்ள மாற்றத்தை முறையை பின்வருவனவற்றில் இது சரியாக விவரிக்கின்றது. இந்த இடத்துல ஜிப்சின் சக்தி என்ன மாறி மாறுது, வெப்புளுரை என்ன மாறி மாறுது, எந்திரப்பி என்ன மாறி மாறுதுன்னு கேட்கிறான். முதலாவது விஷயம் இங்க தாக்கம் நடக்குது. ஏக்கமபி ஆகிய ரெண்டு வாயு சொல்லி கட்சிங்களா இருக்காச்சுன்றா அவங்க ரெண்டு பேரும் தங்களுக்குள்ள தாக்கியல் தான் சொல்லியிருக்காங்க. ஒன்றுடன் ஒன்று தாக்கம் புரியாத இலட்சிய வாயுக்கள். இப்ப தாக்கம் நடக்கியல் என்றா வந்து வெப்புளுரை மாற்றம் என்னது? பூச்சியம். தாக்கு நடந்தா தானே தாக்கி விளைவா மாறினா தானே ஒரு வெப்பொழுதை மாற்றம் கதைக்கலாம். அக வெப்ப தாக்கம் உண்டோ புற வெப்ப தாக்கம் உண்டோ ஒரு வெப்பொழுதை மாற்றம் கதைக்கலாம். ஆக இங்க தாக்க நடக்கையில வெப்பொழுதை மாற்றம் பூச்சியம். முதலாவது விஷயம் வந்து வெப்பொழுதை மாற்றம் என்ற நடுவில் இருக்கு பாருங்க, அது மாறுவதில்லை என்ற பொருத்தமான விடை இருக்கும். அப்படி இருக்கிற விடையே வந்து மூன்றாவது. வெப்பொழுதை மாற்றம் மாறுவதில்லை என்று இருக்கிற விட எத்தனையாவது விட? மூன்றாவது விடை அல்ல. அப்ப எத்தனையாவது விட வேற போகுது? மூன்றாவது வேற. இப்ப மிச்சத்தை விளங்கி எடுக்க பார்ப்போம். இரண்டு வாயுக்கள் இருக்கு. அவை ஒரு திருகுபிடியால வந்து பார்த்தமாக இருக்குன்னு இணைக்கப்பட்டது. இங்கால இருக்கிற வாயு இங்காலதான், அங்கால இருக்கிற வாயு அங்காலதான் என்ற மாதிரி தான் இருக்க போயிடும். இப்ப நீங்க திருகுபிடியை வந்து பார்த்து திறந்து விடுறீங்க. திறந்து விட்டா இங்கால இருக்கிற வாயு அங்கால பரவ போகுது, அங்கால இருக்கிற வாயு இங்கால பரவ போகுது. அப்ப அந்த இயங்குற வீதம் என்ன செய்ய போறீங்களுக்கு கூட இதுக்குள்ள இருந்தது வந்து பார்த்தமாக இருக்குன்னு இப்ப இதுக்குள்ள மட்டும் சிறைப்பிடிக்கப்பட்டு இல்ல, அவற்றை இயங்குற அளவு கூட போகுது. இவரை பொறுத்த வரையில அவர் அங்கால இயங்க போற. அப்ப இயங்குற அளவு கூட போகுது, வெப்ப இயக்கம் கூட போகுது. அப்ப நல்லா இயங்க போறாரு நம்ம எந்திரப்பி என்ன செய்ய போகுது? அதிகரிக்க போகுது. இந்த செயல்முறை தானா நடக்குதா இல்லாட்டி நீங்களா நடத்துறீங்களா? தானா தானே நடக்குது. தானா நடந்தா பொதுவா வந்து பார்த்து ஜிப்சின் சக்தி மாற்றம் என்ன செய்யும்? எங்களுக்கு குறையும், மைனஸ்ல வரும். இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும் டெல்டா ஜி சமன் டெல்டா எச் மைனஸ் டி டெல்டா எச். இவர் இப்ப நீங்க வந்து பார்த்தா பூச்சியமா கருதுறீங்கடா டெல்டா ஜி சமன் மைனஸ் டி இன்டு டெல்டா எஸ் இந்த வரும். இந்த டெல்டா எச் பூஜ்ஜியம். அந்த தாக்கம் எதுவுமே நடக்கு. இவர் வந்து பார்த்தோமா இருக்கிற எந்திரப்பி என்ற ஒரு விஷயம் அதிகரிப்பார். அப்படி அதிகரிச்சா இவர் பிளஸ் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் அந்த இவர் எனக்கு மைனஸ் இருப்பார். டெல்டா ஜி என்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தா குறைய போற அதே சந்தர்ப்பத்துல டெல்டா எஸ் வந்து பார்த்தா எங்களுக்கு அதிகரிக்க போகுது. எந்திரப்பி மாற்றம் வந்து அதிகரிக்கிற அதே சந்தர்ப்பத்துல அங்க வந்து பார்த்தா அந்த செயல்முறை எங்களுக்கு தாக்கம் இல்லை. அந்த செயல்முறை சுயமாக நடக்குது. பொதுவா வந்து பார்த்தோம்னா டெல்டா ஜி டெல்டா எஸ் எல்லாமே ரசாயன தாக்கங்களுக்கு தானே கதைக்கலாம். இங்க வந்து பார்த்தா ஒரு செயல்முறை தானே நடக்குது. இதுல என்னடாவது கதைக்கலாம்டா கதைக்கலாம். வெப்ப இயக்கவியல் தொடர்பா தாக்கம் நடந்தா மட்டும்தான் வந்து பார்த்தா இதெல்லாம் கதைக்கலாம் இல்ல. வெப்ப இயக்கவியல் ரீதியா ஒரு செயல்முறை நடந்தாலே அதுக்கு டெல்டா ஜி டெல்டா எச் டெல்டா எஸ் எல்லாமே கதைக்கலாம். டெல்டா எச் பூஜ்ஜியமா இருக்கும், தாக்கம் நடக்காட்டி நடக்காட்டிக்கு டெல்டா எச் என்றது பூஜ்ஜியமாக இருக்கு. அதை கவனிச்சீங்களா? சரி, இது உங்களோட 30வது என்ட்ரி.
அடுத்து வந்து பாப்பீங்களாக இருக்கின்றா வந்து 33வது 33வது ஓர் அகவெப்ப தாக்கம் மாறா வெப்பநிலையிலும் அமுக்கத்திலும் சுயமாக நடைபெற்றால் ஒரு அகவெப்ப தாக்கம் மாறா வெப்பநிலையிலும் அமுக்கத்திலும் சுயமாக நடைபெற்றால் கேட்கிற கூட்டிகளை பாருங்க. தொகுதியின் வெப்போலுரைக்கு நடக்கும், தொகுதியின் எந்திரப்பிக்கு நடக்கும். ஒரு அகவெப்ப தாக்கம் என்னது? டெல்டா ஜி சமன் டெல்டா எச் மைனஸ் டி டெல்டா எச். முதலாவது விஷயம் வந்து அகவெப்ப தாக்கம் என்ன அர்த்தம்? டெல்டா எச் வந்து பார்த்தோமா இருக்குண்டா பிளஸ், அதன் அகவெப்ப தாக்கம். வெப்போலுரை என்ன செய்யும்? கூடுது. பிளஸ் என்றா வந்து கூடுது, மைனஸ் என்றா வந்து குறையுது. அகவெப்ப தாக்கம் என்ற வெப்போலுரை கூடுது, புறவெப்ப தாக்கம் என்ற வெப்போலுரை குறையுது. ஏன்? அகவெப்ப தாக்கம் என்றா தாக்கிக்கு இருக்க போற சக்தியை விட விளைவுக்கு சக்தி கூட. அகவெப்ப தாக்கம் என்ற தாக்கிக்கு இருக்க ஒரு சக்தியை விட விளைவுடைய சக்தி கூட, அப்ப வெப்போலுரை கூடுது. தாக்கம் சுயமா அளக்க சொல்லியிருக்கணும். அப்ப இவர் வந்து பார்த்தோம்னா பிளஸ் என்றா எனக்கு இஞ்ச விட மைனஸ்ல வர வேணுமா இருக்காச்சுண்டா டெல்டா எஸ் என்ன பெருமானம் இருந்தாக வேணும். கண்டிப்பா எனக்கு நேர்பெருமானமா தான் இருந்தாக வேணும். ஏன்னா இவர் மைனஸா இருந்தா என்ன நடக்கும்? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் இந்த பிளஸோட சேர்ந்தா டெல்டா ஜி ஆல்வேஸ் பிளஸ்ஸா வந்துடும். ஆனா டெல்டா ஜி எனக்கு என்னத்துல வரும்? சுயமா நடக்குதுண்டா மைனஸ்ல வரும். மைனஸ் வரும். இவர் பிளஸ்ஸா இருந்தா தான் எனக்கு வந்து பார்த்தா மைனஸ் இன்டு பிளஸ் வந்து பார்த்தா பிளஸ், சாரி மைனஸ் இன்டு பிளஸ் வந்து பார்த்தா மைனஸ், அந்த மைனஸ் ஒரு பெரிய மைனஸா வந்து இந்த பிளஸோடு சேர்ந்து விட எனக்கு மைனஸ்ல வரலாம். ஒரு அகவெப்ப தாக்கம் சுயமாக நடைபெற்றால் அந்த வெப்பொழுரை வந்து பார்த்தா அதிகரிக்குது, அதே சமயத்தில் எந்திரப்பியுமே அதிகரிக்குது. ஆக தொகுதியின் எந்திரப்பி அதிகரிக்கும், பி கூற்றுச்சரி. தொகுதியின் வெப்பொழுரை அதிகரிக்கும், சி கூற்றுச்சரி. பி கம சி சரி ரெண்டாவது. 33வது கேள்வியை பொறுத்தவரையில வந்து நீங்க போட போற விட வந்து 2வது விடையாக இருக்குது. அவ்வளவு. தொடர்ந்து பாருங்க 42வது கேள்வி. ஒரு தரப்பட்ட அமுக்கத்தில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது N2வும் H2வும் தாக்கம் புரிந்து அமோனியாவை உண்டாக்கும் தாக்கத்தின் சுய இயல்பு குறைகின்றது. ஒரு தரப்பட்ட அமுக்கத்துல வெப்பநிலை அதிகரிக்கல N2வும் H2வும் தாக்கம் புரிந்து அமோனியாவை உண்டாக்கும் தாக்கத்தின் சுய இயல்பு குறைகின்றது. ஒரு தாக்கத்தின் சுய இயல்பை பற்றி கைக்கணும், டெல்டா ஜியை பற்றி கைக்கணும். எங்களுக்கு தெரியுமடா N2 வாயுவும் H2 வாயுவும் தாக்கமுற்று அமோனியா வருதா இருக்காச்சுன்னா தாக்கத்தை சமப்படுத்தி எழுதுங்க. இந்த மாதிரி இப்படி ஒரு மொட்டையா ஒரு தாக்கத்தை பற்றி கதைச்சு வெப்பநிலை அதிகரிக்கிறது வந்து சுயல்பை குறைக்குதுன்றா சுயல்புன்ற டெல்டா ஜியோட சம்பந்தப்பட்டது தானே. சுயல்புன்ற டெல்டா ஜியோட சம்பந்தப்பட்டது தானே. இங்க பாருங்க, டெல்டா ஜி சமன் டெல்டா எச் மைனஸ் டி டெல்டா. அந்த தாக்கம் என்ன வகை தாக்கம் தெரியாது. வெப்பம் இந்த தாக்கம் அகவெப்ப தாக்கமா புறவெப்ப தாக்கமான்னு எனக்கு தெரியாது. அப்ப டெல்டா எச் பற்றி எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. ஆனா வெப்பநிலை அதிகரிப்பு யாரை பாதிக்குது? யாரோட சேர்ந்து விளைவை உருவாக்கு? வெப்பநிலை அதிகரிப்பு யாரோட சேர்ந்து விளைவை உருவாக்கு? டெல்டா எக்ஸோட சேர்ந்து. டெல்டா எக்ஸோட சேர்ந்து அந்த தாக்கத்தை சுய இயல்பை தீர்மானிக்குது. இந்த மாதிரியான டைம்ல உங்களுக்கு வந்து பார்த்தோமா இருக்குண்டா N2 கேஸும் சரி 3H2 கேஸும் சேர்ந்து 2 அமோனியா வரைக்குல தாக்கத்தின் ஆரம்பத்துல வந்து பார்த்தோம்னா 4 மூல் வாயுக்கள் இருக்கு. ஒரு N2வும் 3H2வும் இருக்குண்டா 4 மூல் வாயுக்கள் இருக்கு. ஆனா தாக்கத்தின் விளைவா வந்து பாத்தீங்கன்னா 2 மூல் வாயுக்கள் தான் வருது. இப்ப 4 மூல் வாயுக்கள்ல இருந்து 2 மூல் வாயுக்கள் வருதுன்னா எந்திரப்பி என்ன செய்யுது? குறையுது. வாயுக்களின் மூல எண்ணிக்கை அதிகரிச்சா எந்திரப்பி அதிகரிக்கும், வாயுக்களின் மூல எண்ணிக்கை குறைஞ்சா எந்திரப்பி குறையும். ஒரு வாயுநிலை தாக்கத்தை பற்றி கதைக்க விளக்குறேன். அப்ப இங்க வாயுக்களின் மூல எண்ணிக்கை குறையுது, அப்ப எந்திரப்பி வந்து பார்த்தா குறையுதுன்னா டெல்டா எஸ் வந்து பார்த்தா மைனஸ். பாருங்க, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் எல். அப்ப வெப்பநிலை அதிகரிச்சா இந்த பிளஸ் என்ன பிளஸ்ஸா மாறிடும், பெரிய பிளஸ்ஸா மாறிடும். அப்ப டெல்டா ஜி என்ன வந்துடலாம், எங்களுக்கு பிளஸ்ஸா வந்துடலாம். ஆக வெப்பநிலை அதிகரிக்கிற டைம்ல இந்த தாக்கத்துக்கு சுய இயல்பு குறையும். டெல்டா எச் என்னன்னு தெரியாட்டிலுமே டெல்டா எச் பிளஸ்ஸா மைனஸான்றதை வச்சுக்கொண்டு அந்த தாக்கத்தின் சுய இயல்பு வந்து வெப்பநிலையால் எப்படி பாதிக்கப்படும் என்றதை கண்டுபிடிக்கலாம். சோ முதலாவது கூற்று சரி. தரப்பட்ட ஒரு அமுக்கத்துல வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது N2வும் H2வும் தாக்கம் புரிந்து அமோனியாவை உண்டாக்கும் தாக்கத்தினுடைய சுய இயல்பு குறைகின்றது. அந்த கூற்று சரி. அதே நேரத்துல
அமோனியாவை தரும் N2வுக்கும் H2வுக்கும் இடையுள்ள தாக்கத்தினுடைய எந்திரப்பி மாற்றம் மறையாது. இந்த மறையண்டபடியால் இந்த முடிவுக்கே வாரும். எந்திரப்பி மாற்றம் டெல்டாஸ் மறையண்டபடியால் தான் இந்த முடிவுக்கே வாரும். ஆக ரெண்டு கூற்றுக்களுமே சரி, முதலாவது விடை பொருத்தமானதா இருக்கும் என்ற விளக்கமாயும் அமைகிறபடியால் ரெண்டு கூற்றுக்களுமே சரி, முதலாவது விட மிக பொருத்தமானதா இருக்கும். இந்த 42வது கேள்வியை பொறுத்தது ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஒரு தாக்கம் அகவெப்ப தாக்கமோ புறவெப்ப தாக்கமோ உங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை. அந்த தாக்கத்தின் சுய இயல்பை பற்றி ஆராய போறீங்க, அதாவது ஜிப்சின் சக்தி மாற்றத்தை பற்றி ஆராய போறீங்களா இருக்குண்டா அந்த தாக்கத்தினுடைய டெல்டா ஜியை பற்றி கணிக்கிறதுக்கு வெப்பநிலை தொடர்பான செல்வாக்கு யாருல தங்க போகுது? டெல்டா எஸ்ல தங்க போகுது. ஸோ டெல்டா எஸ் பெருமானம் தெரிஞ்சா சரி. 44வது கேள்வி பேர். ஒரு சுயதாக்கத்துக்கு நிபந்தனைகள் எவையாக இருந்த போதிலும் எப்போதும் ஒரு எதிர் ஜிப்சின் சக்தி மாற்றம் உண்டு. ஒரு தாக்கம் பாத்தீங்கன்னா சுயமாக நடக்கல அது நிலைமை என்னவா இருந்துச்சுன்றாலுமே எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு எதிர் ஜிப்சின் சக்தி மாற்றம் சொல்றது அது பிள்ளை. சமநிலை தாக்கம் கழிச்சாலும் அது சுயமா தானே நடக்கு. மட்டுமட்ட அந்த தாக்கம் தாக்கி விளைவா மாறுதல விளைவு தாக்கியத்தானே மாறும். ஒரு தாக்கம் சமநிலை தாக்கம் டெல்டா ஜி பூச்சியம் இல்லை. அப்ப அதுவும் சுயமானதாக்கம் தான், சுயமான செயல்முறை தான். அப்ப கட்டாயம் பாத்தா எதிரான ஜிப்சின் சக்தி மாற்றம் அவங்களுக்கு தேவை இல்லை. கண்டிப்பா பார்த்தமா இருக்குண்டா எதிராத்தான் எப்போதும் இருக்கணுமாண்டா இல்ல. பொதுவான அடிப்படையில சுயதாக்கம் எதிரானதா இருக்கணும். அதுக்காக எப்பவுமே எதிரானதான் இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. முதலாவது கூற்று பிழை. ஒரு தாக்கம் நடைபெறும் திசையை எதிர்வு கூறுவதற்கு மாறா வெப்பநிலை மாறா அமுக்க நிபந்தனைகளின் கீழ் மாத்திரம் ஜிப்சின் சக்தி மாற்றத்தை பயன்படுத்தலாம். கண்டிப்பா இந்த அமுக்கத்தை மாத்தினா வெப்பொழுதை மாற்றத்துல மாற்றம் ஏற்படலாம். வெப்பநிலையை மாத்தினா எந்திரப்பை மாறலாம். டெல்டாஸ்ன்றது வெப்ப இயக்கம் தொடர்பான ஒரு அளவீடு தான். ஒரு குறித்த வெப்பநிலை அதை என்ன மாதிரி இயங்குற என்ற தொடர்பான அளவீடு தானே. அமுக்கமோ வெப்பநிலையோ பார்த்தா மாறா பெருமானம் இருக்க டெல்டா ஜியை கணிக்கலாம். என்ற டெல்டா ஜி டெல்டா ஹெச்லையும் டெல்டா எஸ்லையும் தங்கி இருக்கு. ஆக பார்த்தமாக இருக்குண்டா நீங்க மாறா அமுக்க வெப்பநிலை நிபந்தனைகள் பேணியாக வேணும் ஜிப்சின் சக்தி மாற்றத்தை அளவிடுறதுக்கு. இந்த கூட்ட பொறுத்தல பிழை சரி 4வது விட பொருத்தமானதா இருக்கும். இந்த 44வது கேள்விக்கு 49வது பிழை சரி 4வது விட 44வது கேள்வியை பொறுத்த. அடுத்த பார்த்தமாக இருக்கிற 49வது கேள்வியை பாருங்க. ஒரே வெப்பநிலையில் எவையேனும் 2 இலட்சிய வாயுக்களுக்கு ஒரே சராசரி இயக்க பண்பு சக்திகள் உண்டு. ஒரே வெப்பநிலையில் எவையேனும் 2 இலட்சிய வாயுக்களுக்கு ஒரே சராசரி இயக்க பண்பு சக்திகள் உண்டு. சரி, ஏண்டா சராசரி இயக்க பண்பு சக்தி என்றது K இந்த பார் சராசரி இயக்க பண்பு சக்தி என்றது வெப்பநிலையில மட்டும்தான் தங்கும். ஒரு குறித்த வெப்பநிலைக்கு அந்த பெருமானம் மாறா பெருமானமா இருக்கும். இந்த சராசரி இயக்க பண்பு சக்தி K பார் என்றது 3/2 into KT ஆக இருக்கும். ஒரு வாயுக்கு நீங்க கதைப்பீங்களா இருக்கணும். இந்த K என்றது மேக்ஸ்வெல் போட்ஸ்மானின் மாறிலி, இல்லாட்டி போட்ஸ்மானின் மாறிலி K என்றது. இந்த K என்றது பார்த்தமாக இருக்கின்ற அகிலவாயு மாறிலி அவகேல்வ மாறிலியால பிரிக்கிறதுக்கு சமனா இருக்கு. நீங்க நார்மலா கைக்க போற இந்த K என்றது அது வெப்பநிலை மட்டும்தான் தங்கும். என்ன அர்த்தம் என்றா நார்மலா சராசரி இயக்க சக்தி நாங்க என்ன காண்றோம்? நார்மலா சராசரி இயக்க சக்தி ஏதும் ஒரு பதார்த்தத்தை காண போறீங்க அரைதர MV வர்க்கம் சொல்லுவீங்கள் தான். அப்ப உங்களுக்கு எந்த வாயுவாக இருந்தாலும் இயக்க சக்தி மாறாம இருக்கணும்டா திணிவு குறைஞ்சவருக்கு கூடின வேகமும் திணிவு கூடினவருக்கு குறைஞ்ச வேகமும் இருக்கிறது. மூலக்கூற்று திணிவு பார்த்தா கூடினவருக்கு குறைந்த வேகமும் மூலக்கூற்று திணிவு கூடினவர் குறைஞ்சவருக்கு கூடின வேகம் இருந்துச்சுண்டா தான் ஒன்று கொண்டு மாறி மாறி இருந்துச்சுண்டா தான் இயக்க சக்தி தொடர்ந்துமே வேற வேற வாயுவா இருந்தாலும் ஒரே வெப்பநிலையில மாறாத பெருமானமா இயக்க சக்தி அமையும். எந்த ஒரு வாயுவா இருந்துச்சுண்டாலுமே பாப்பீங்களா இருக்கண்டா அதுல இயக்க சக்தி என்றது சராசரி இயக்க பண்பு சக்தி என்றது தனி வெப்பநிலைக்கு நேர்விய சமனா இருக்கு. அது வெப்பநிலையில மட்டும்தான் தங்கும். சோ அந்த கூற்றுச்செறி ஒரே வெப்பநிலையில் எவையினும் 2 இலட்சிய வாயுக்களுக்கு ஒரே சராசரி இயக்க பண்பு சக்தியில் இருக்கும். 2வது கூட்ட பாருங்க. ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில வாயு மூலக்கூறுகளின் சராசரி கதி, நீங்க வாயு மூலக்கூறுகளுக்கு கைக்கூடிய சராசரி கதி என்றது அவற்றின் திணிவுகளுக்கு ஏற்ப அமைந்து கொள்ளும். அதாலதான் இயக்க சக்தி மாறிலியா இருக்கிறது. சராசரி கதி குறைவா இருக்கின்ற அதற்கு திணிவு கூடவா இருந்திருக்கின்ற அர்த்தம். சராசரி கதி கூடவா இருக்கின்ற அதற்கு திணிவு குறைவா இருந்திருக்கின்ற அர்த்தம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தா கேய மாறிலியா பேணக்கூடிய மாதிரி உங்களுக்கு பார்த்தோம்டா அவையின் திணிவுகளுக்கு ஏற்ற வகையில அவையின் கதிகள் அமைந்து கொள்ளும்.
ஆக வந்து பார்த்தமாக இருக்கின்றா வந்து 49வது கேள்விக்கு முதலாவது விட போட்டுக் கொள்வீங்கள். இவ்வளவு கேள்விகளுமே 2019 வந்திருக்கக்கூடிய எம்சி. இதை விட வந்து பார்த்தமாக இருக்கின்ற அவங்களுக்கு மூன்றாவது ஸ்ட்ரக்சர் கேள்வி வந்து மூன்றாவது ஸ்ட்ரக்சர் கேள்வி வந்து வந்திருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் கேள்வி கண்டிப்பா ரைட். மூன்றாவது ஸ்ட்ரக்சரை பாருங்க. நீரில் MX சொல்லிடின் கரைதலுடன் தொடர்பட்ட ஒரு வெப்ப மாற்றத்தை கணிப்பதற்கு உருவில் காட்டப்பட்டுள்ள ஒழுங்கமைப்பு பயன்படுத்தப்பட்டது. நீரில MX கரைதலுடன் தொடர்பட்ட வெப்ப மாற்றத்தை கணிக்கிறதுக்கு உருவில் காட்டப்பட்டுள்ள ஒழுங்கமைப்பு பயன்படுத்தப்பட்டது. காய்ச்சி வடித்த நீரினுடைய 100 சென்டிமீட்டர் கனமானது கிண்ணத்தில் சேர்க்கப்பட்டது. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கிண்ணத்துல காய்ச்சி வடித்த நீரினுடைய 100 சென்டிமீட்டர் கனம் சேர்க்கப்பட்டது. காய்ச்சி வடித்த நீரின் தொடக்க வெப்பநிலை 25 பாகை சியா. சேர்க்கப்பட்ட கனவளவு வந்து பாப்பீங்களா இருக்கின்ற 100 சென்டிமீட்டர் கனம். தொடக்க வெப்பநிலை வந்து பார்த்தமாக இருக்கின்றா வந்து 25 பாகை. தரவுகளை குறிச்சு கொண்டு போங்க. பின்னர் MX சொல்லிடின் 0.1 மூலம் MX சொல்லினுடைய 0.1 மூலம் நீருடன் சேர்க்கப்பட்டு தொடர்ச்சியாக கரைக்கப்பட்டது. இதன் போது வெப்பநிலை படிப்படியாக குறைவதாக அவதானிக்கப்பட்டது. முதலாவது வெப்பநிலை குறையுது என்று சொல்றோம். வெப்பநிலை குறைஞ்ச என்னதாக நடக்குது? அக வெப்பத்தாக நடக்குது. வெப்பநிலை கூடுமா இருக்கின்றா வந்து அங்க என்னதாக நடக்குது? புற வெப்பத்தாக நடக்குது. ஆக வந்து பார்த்தோம்னா அளக்கப்பட்ட மிக குறைந்த வெப்பநிலை 17 பாகை சியா. ஈட்டா மண்ணில் இருக்கிறத வந்து பார்த்தா குறைஞ்சு வந்து பார்த்தோம்னா 17 பாகை சியாக வந்து பார்த்தா வெப்பநிலை குறையுது. அக வெப்பத்தாக நடக்குது. 17 பாகை சியா குறையுது. பயன்படுத்திய நீரின் அளவானது MXஐ முற்றாக கரையை செய்வதற்கு போதியதாக இருந்ததுடன் நீரின் அடர்த்தியும் தன்வெப்ப கொள்ளலோட பெருமானத்தையும் தந்துட்டு MX கரைகிறதால நீரின் அடர்த்தியோ தன்வெப்ப கொள்ளலவோ மாறுவதில்லை என்ன கொள்ளட்டார். தொகுதியை மீண்டும் வந்து 25 பாகைசியை கொண்டு வர்றதுக்கு வழங்க வேண்டிய வெப்பத்தினுடைய அளவை கணிக்க சொல்லி கேட்கிறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தோமாக இருக்கணும் திருப்பி கொண்டு போகணுமாக இருக்கின்ற அந்த அதிகரிப்புன்றது 8 பாகைசி 17 25. ஆக வந்து பாத்தீங்களா இருக்கிற உங்களுக்கு தெரியும் Q சமன் MS தீட்டா. Q சமன் MS தீட்டா. நீங்க முதலாவது வெளியே போதில் செய்ய போற விஷயம் M என்ற வந்து பார்த்தமாக இருக்கின்றா தந்திருக்க விஷயம் 100 சென்டிமீட்டர் கனம். அது அடர்த்தி 1 கிராம் சென்டிமீட்டர் -3 என்று சொல்லி ஆக வந்து பார்த்த திணிவு தர கனவளவு 100 சென்டிமீட்டர் கனம் கனவளவு. அந்த அடர்த்தி 1 கிராம் சென்டிமீட்டர் -3 அடர்த்தி. தன்வெப்ப கொள்ளளவு தந்திருக்காங்க 4.2 கிராம் பாகை C -1. சாரி ஜூல் கிராம் -1 பாகை C -1. ஜூல் கிராம் -1 பாகை C -1. அதை விட வந்து வெப்பநிலை அதிகரிப்புன்றது 25 பாகை சி கொண்டு போவீங்க 17 பாகை சியில இருந்து வந்து பாத்தீங்களா இருக்கு 8 பாகை சி. 8ஆல பெருக்கிறீங்க பெருக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா 2 தானம் தள்ளி கொத்துறீங்க. ஆக 8ஆல பெருக்கினீங்க 2 16 ஒரு மிச்சம் 2 32 3 33 2. ஆக வந்து பாப்பீங்களா இருக்கின்றா வந்து 3360 ஜூல் என்று சொல்லி வந்து பார்த்த சக்தியின் அளவு வந்து பார்த்தோம்னா வருது. இது முதலாவது. இரண்டாவது MXின் கரைதல் ஒரு அகவெப்ப செயல்முறையா புறவெப்ப செயல்முறையா விடையை விளக்குது. MXின் கரைதல் வெப்பநிலை குறைவுடன் நடைபெறுகிறது. வெப்பநிலை குறைச்சு தானே போகுது. MXின் கரைதல் என்று வெப்பநிலை குறைதலுடன் நடைபெறுகிறது. எனவே அந்த தாக்கம் வந்து என்ன தாக்கமா இருக்க போகுது? அகவெப்ப தாக்கமாகும். அவ்வளவு வேறு ஒன்று நீங்க விளங்கப்படுத்த போகுது. தாக்கம் MX வந்து தண்ணியோட சேர்ந்து M+Aqueous X-Aqueous தொடர்பட்ட வெப்பநிலை மாற்றத்தை கிலோஜூல் மூல் -1ல கணிக்கட்டார். இந்த தாக்கத்துல இங்க ஆரம்பத்துல வந்து பார்த்தமாக இருக்கின்ற 0.1 மூல் MX சொல்லித்தான் கரைக்கப்படுது. 0.1 மூல் கரைக்கப்படுகிற வந்து உங்களுக்கு உள்ளுக்கு போற வெப்பம் அதை உறிஞ்சப்படுற வெப்பம் 3360 ஜூல் என்றா வெப்பநிலை மாற்றத்தை என்னத்துல கணிக்கட்டா கிலோஜூல் மூல் -1 ஒரு மூலு கணிக்கட்டா. ஆகவே வந்து பார்த்தமாக இருக்கின்ற டெல்டா H என்றது 3360 ஜூல் என்ற 0.1 மூலுக்குண்டா ஒரு மூலுக்கு எவ்வளவு? 1 மூலால பிரிக்கிறீங்க பிரிச்சீங்களா இருக்கண்டா 33,600 ஜூல் மூல் -1 கிலோ ஜூலுக்கு மாத்த 1000ஆல பிரிக்கிறீங்களா இருக்கண்டா
33.6 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1. ஒரு ஆன்சர் வந்து பார்த்தா கவனமா இருக்கணும். கேள்வி வாசிக்க ஆரம்பத்தில் என்ன திணிவு பயன்படுத்துறான் அல்லது என்ன மூல் பயன்படுத்துறான், அதன் போது உறிஞ்சப்படக்கூடிய அல்லது வெளிவிடப்படக்கூடிய வெப்பம் எவ்வளவு, அது அவ்வளவு மூலுக்கா இருந்தா ஒரு மூலுக்கு எவ்வளவு காண்பதுதான் வெப்ப உள்ளுறை மாற்றம். கடைசி ஆன்சர் போடைக்கு வந்து திரும்ப பிளஸும் போட்டு காட்டலாம். அகவெப்ப தாக்கம் எல்லாம் புறவெப்ப தாக்கம்னா கண்டிப்பா மைனஸ் போட்டு காட்டியே ஆக வேணும். அகவெப்ப தாக்கம் பிளஸ் போட்டு காட்டலாம். 200 சென்டிமீட்டர் கனம் நீரை பயன்படுத்தி பரிசோதனை செய்யப்பட்டால் வெப்பொள்ளரை மாற்றம் மேற்குறித்த பெருமானத்திலும் கூடியதாக இருக்கும் என நீர் எதிர்பார்க்கிறீரா? உமது விடையை விளக்குக. பாவிக்கிற தண்ணி 100 சென்டிமீட்டர் கிணத்துக்கு பதிலாக 200 சென்டிமீட்டர் கிணம் தண்ணியை பாவிச்சு இதே சைவர்சம் ஒரு மூளை கரைச்சா அதை சக்தி மாறக்கூடாதானே எங்களுக்கு 3360 ஜூல் சக்தி தான் வந்து பார்த்தோமா இருக்கண்டா வந்து உள்ளுக்கு போன சக்தியா தானே இருக்கும். இந்த இடத்துல நீங்க வந்து பார்த்து திணிவை என்ன செய்யறீங்க, கூட்டுறீங்க. 100 சென்டிமீட்டர் கனம் கனவுளவா இருந்து இப்ப எத்தனை சென்டிமீட்டர் கனம் கனவுளவா மாத்துறீங்க, 200 சென்டிமீட்டர் கனம் கனவுளவா மாத்துறீங்க. அப்படி கனவுளவு அதிகரிக்கிறீங்களா இருக்கின்ற வெப்ப நிலை மாற்றம் என்ன செய்ய வேணும், கண்டிப்பா குறையணும். அப்பதானே 3360 கிலோ ஜூலை வந்து சக்தி மாற்றமாவே இருக்கலாம். ஓமன் ஆக வந்து பார்த்தமாக இருக்கின்றா 200 சென்டிமீட்டர் கனம் நீரை பயன்படுத்தி பரிசோதனை செய்யப்பட்டால் வெப்பநிலை மாற்றம் மேற்குறித்த பெருமானத்திலும் கூடியதாக இருக்கும் என எதிர்பார்க்கிறீரா? இல்லை. உமது விடையை விளக்குக. இந்த தாக்கத்தின் பொழுது சக்தி மாற்றம் மாறிலி. இந்த தாக்கத்தின் போதான சக்தி மாற்றம் என்றது மாறிலி. எனவே நீரின் கனவளவு அதிகரிக்கும் எனில் வெப்பொழுரை வெப்பநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் குறைய வேண்டும். சக்தி வந்து பார்த்தமாக இருக்கிற குறித்த பெருமானம் என்ற ஒரு மாறிலி. ஆக வந்து பார்த்தமாக இருக்கிற நீரினுடைய கனவளவு அதிகரிக்கைகளை வந்து வெப்பநிலை மாற்றம் வந்து பார்த்தமாக இருக்கிற குறையது. இந்த மாதிரி உங்களோட ஆன்சரிங் பேட்டர்ன் இருக்கு. தொகுதியின் வெப்பநிலை மாறும் விதத்தை வந்து பார்த்தா வரைந்து காட்டுட்டான். இறுதியில தொகுதி வந்து பார்த்தா வந்து அரை வெப்பநிலைக்கு வர்றதாக வச்சுக்கணும். இப்ப என்ன செய்ய போகும், இந்த இடத்துல வந்து பார்த்தமாக இருக்கின்றா வந்து டைமோட வெப்பநிலை மாற்றத்தை வந்து கிராஃப் ஆக்கிட்டான். ஆரம்பத்துல வெப்பநிலை வந்து பார்த்தமாக இருக்கின்ற 25 பாவைசியா இருக்கு. ஆளை கரைக்கிறீங்க, சைவசம் ஒரு மூளை கரைக்கிறீங்க, வெப்பநிலை எவ்வளவு குறையுது, 17 பாவைசியா குறையுது. அது குறைஞ்சு 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 17 பாய்சிக்கு வருது. 17 பாய்சிக்கு வந்துட்டு என்ன செய்யறீங்க, கூட்டி 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 25 பாய்சி கொண்டு வாரீங்க, மெது மெதுவா கொண்டு வர போறீங்க. அது திருப்பி உங்களுக்கு 25 பாய்சியில வந்து மாறாம போய்கொண்டிருக்க போகுது. இந்த விஷயத்த குறிச்சு காரணா சரி, எவ்வளவுதான் விஷயம். 5வது கேள்வியை பொறுத்தவரையில் இப்பரிசோதனையில் உலோக கிண்ணத்துக்கு பதிலாக பிளாஸ்டிக் கிண்ணம் வந்து ஏன் பயன்படுத்தப்படுகின்றது என விளக்கு. இதெல்லாம் சும்மா நார்மல் கேள்விதான். உலோக கிண்ணம் வந்து பார்த்தா வெப்பத்தை நல்லா கடத்துது, சூழலுடன் வந்து பார்த்தா வெப்ப பரிமாற்றத்துல ஈடுபடும். அதே பிளாஸ்டிக் கிண்ணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப்ப காவலி, அதால சூழலுடனான வெப்ப பரிமாற்றத்தை வந்து புறக்கணிக்க கூடியதா இருக்கும் சொல்லி எழுதி. அவ்வளவு. அடுத்த வந்து பார்த்தோம்னா 7வது கேள்வி கவனிப்பீங்களாக இருக்கின்றார். 25 பாகை சி வெப்பநிலையிலும் ஒரு ஏடிஎம் அமுக்கத்திலும் நீரின் கரைவதற்கான ஜிப்சின் சக்தி மாற்றம் டெல்டா ஜி தந்திருக்காங்க. 26 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 என்று சொல்லி மேலே கணிக்கப்பட்ட வெப்பொழுரை மாற்றத்தை பயன்படுத்தி 25 பாகை சீல வந்து கரைதலுக்கான எந்திரப்பி மாற்றம் வந்து பார்த்தோம்னா கேட்கிறாங்க. உங்களுக்கு இந்த கேள்வியை பொறுத்த வரையில டெல்டா ஜி சமன் டெல்டா எச் மைனஸ் டி டெல்டா எச் தெரியும். டெல்டா ஜியில பெருமானம் தந்திருக்கான் 26 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1. மைனஸ் தான் தரணும், மெயின் கரைதல் சுயமாத்திரம் நடந்திருக்கு. தாக்கத்துல வந்து பார்த்தா நடக்காம கரையாம விட்டதோ கரைஞ்சது. அப்ப டெல்டா ஜி வந்து பார்த்தோமா இருக்குன்னு உங்களுக்கு மைனஸ் எல்லாம் வரணும். அந்த பெருமானம் மைனஸ் 26 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1. டெல்டா எச் பெருமானம் வந்து பாப்பீங்களா நீங்க தான் கணிச்சு வச்சிருக்கிறீங்க 33.6 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 அகவெப்ப தாக்கம். அப்ப அதை கொண்டது பிரதிடுறீங்க 33.6 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 மைனஸ் டி டெல்டா எஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறாங்க. டி வந்து பார்த்தா தந்திருக்காங்க 25 பாகை சி. இப்ப நீங்க என்னத்துக்கு மாத்தோம், கெல்வினுக்கு மாத்தி பிரதிடும். 298 கெல்வின் தர டெல்டா எஸ். 298 கெல்வின் தர டெல்டா எஸ். இதுல இந்த டெல்டா எஸ் சுருக்கினா சரிதானே, டெல்டா எஸ் சுருக்கினா சரிதானே. ஆக வந்து பார்த்தா இங்கால இருக்கக்கூடிய 33.6 இங்கால வெறுமா இருக்குண்டா வந்து மைனஸ் 33.6 வந்து கூட்டப்பட போகுது. அப்ப ரெண்டையும் செய்து கூட்டுவீங்களாக இருக்குன்னா 59.6 என்று சொல்லி தரப்போம்.
59.6 கிலோ ஜூல் மூல் -1. ஓமெல்லோ அங்க இருக்கக்கூடிய 298 கொண்டு பிறகு கீழே வந்து என்ன செய்ய போறீங்க, பிரிக்க போறீங்க. அப்படி வந்து பிரிப்பீங்களாக இருக்கின்ற 298 கேள்வினால பிரிக்க போறீங்க. அப்பதான் கிலோ ஜூல் மூல் -1 கேள்வின் -1ல வரும். நார்மலா நாங்க டெல்டா எஸ் எல்லாம் என்ன எடுக்கிறோம், ஜூல் மூல் -1 கேள்வின் -1 எடுக்கிறோம். அப்ப நீங்க வந்து பார்த்தா 1000 பெருக்குங்க, 596 தர 100, 1000 பெருக்கின ஒரு தான் தள்ளி போட்டு எழுதலாம். அந்த கீழே வந்து பாத்தீங்கன்னா 298 ஜூல் மூல் -1 கேள்வின் -1. இதை பார்க்கவே உங்களுக்கு தெரியும், இதுன்ற அது 2 மடங்கா தெரியுது. ஓமெல்லோ ஆக வந்து பாத்திரமாக இருக்கணும். 2 தர 100 200 ஜூல் கேள்வின் -1 மூல் -1 வந்து பாத்தீங்களா இருக்கணும், டெல்டா எஸ் ஆக இருக்க போகுது. வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது எம்எக்ஸின் கரைதிறன் அதிகரிக்கும் அல்லது குறையும் என நீர் எதிர்பார்ப்பீரோ அது விடைக்கான காரணத்தை தர சொல்லி கேட்கிறோம். இப்ப இந்த செயற்பாடு ஏற்கனவே வந்து அந்த எம்சிக்கு செய்கையும் பார்த்து நாங்கள் ஒரு தாக்கம் தொடர்பான செயற்பாடு வந்து சுயமாக வெப்பநிலையோட வந்து சம்பந்தப்படுத்த போறீங்களா இருக்கின்ற அந்த தாக்கம் சார்பா உங்களுக்கு அது அகவெப்ப தாக்கமோ புறவெப்ப தாக்கமோ ஐடியா இல்லாட்டில் கூட அந்த தாக்கத்துல வெப்பநிலை அதிகரிப்பு தொடர்பா இல்லை வெப்பநிலை குறைவு தொடர்பா செல்வாக்க பார்க்க போறீங்கன்றா டெல்டா எஸ் தெரிஞ்சா காணும். இங்க டெல்டா எஸ் என்ன பெருமானத்துல வருது, பிளஸ்ல வருது. உங்களுக்கு தெரியும் டெல்டா ஜி சமன் டெல்டா எச் மைனஸ் டி டெல்டா எஸ். அப்ப உங்களுக்கு வந்து பார்த்தா டெல்டா எஸ் பிளஸ்ல வருது, பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் தானே. வெப்பநிலை அதிகரிக்க விட என்னத்துல வரப்போகுது, உங்களுக்கு மைனஸ்ல வரப்போகுது. டெல்டா ஜி வந்து கணிப்பீங்களா இருக்குன்ற மைனஸ்ல வருதுன்றா அந்த செயல்முறை சுயமாக நடக்குது. ஆக இந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்களாக இருக்கின்றா வந்து அதிகரிக்கும் அல்லது குறையும் என எதிர்பார்ப்பீரா? ஆம், அதிகரிக்கும். உமது விடைக்கான காரணங்களை தருக. இத்தாக்கத்தின் டெல்டா எஸ் பிளஸ் ஆகும். இந்த தாக்கத்தினுடைய எந்திரப்பி மாற்றம் பிளஸ் ஆகும். எனவே வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது சுய இயல்பு அதிகரிக்கும். சமன்பாடு எல்லாம் எழுதி காட்ட தேவை. ஒரு தாக்கத்தின் டெல்டா எஸ் வந்து பார்த்தா பிளஸ் வருதுன்னா வெப்பநிலை கூடினா சுய இயல்பு கூடும். ஒரு தாக்கத்தின் டெல்டா எஸ் மைனஸ்ல வருதுன்னா வெப்பநிலை கூடுமா இருக்குன்னா சுய இயல்பு குறை. இந்த அடிப்படை எங்களுக்குள்ள இருந்தாக்கான இவ்வளவு விஷயமே வந்து பாப்பீங்களாக இருக்குண்டா 2019ஆம் ஆண்டு 3வது ஸ்ட்ரக்சர். இவ்வளவு தான் 2019ல வந்து தேர்மோவை பொறுத்த வரையில கேசஸ் பொறுத்தவரையில வரப்பட்ட கேள்விகள். அடுத்ததா வந்து பாப்பீங்களாக இருக்கின்றது 2020 கேள்வி. எப்பா 2020 பொறுத்த வரையில 7வது எம்சிக்கு. நார்மலா 2020 பொறுத்த வரையில வந்து கூடிய 7வது எம்சிக்கு. T1 கெல்வின் வெப்பநிலையிலும் P1 பாஸ்கல் அமுக்கத்திலும் ஒரு மூடிய விறைத்த கொள்கலத்தில் ஒரு இலட்சிய வாயுடைய N1 மூல்கள் உள்ளது. T1 கெல்வின் வெப்பநிலையிலும் P1 பாஸ்கல் அமுக்கத்திலேயுமே வந்து ஒரு மூடிய விறைத்த கொள்கலத்துல வந்து ஒரு இலட்சிய வாயுடைய N1 மூல்கள் உள்ளது என்று சொல்லிட்டு வந்து பார்த்தமாக இருக்கண்டா. இக்கொள்கலத்துல வந்து ஒரு மேலதிக அளவு வாயுவை அனுப்புகின்ற பொழுது புதிய வெப்பநிலையும் அமுக்கமும் முறையே வந்து T2வும் P2வும் ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலைமை கழிச்சிருக்காங்க. அங்க T1 கெல்வின் வெப்பநிலையிலையும் P1 பாஸ்கல் அமுக்கத்திலையும் ஒரு வாயுடைய N1 மூல்கள் வந்து பாத்தீங்களாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணுங்க.
ரைட். T1 கெல்வின் வெப்பநிலையிலேயும் P1 பாஸ்கல் அமுக்கத்திலேயும் ஒரு விறைத்த மூடிய கொள்கலத்துல ஒரு இலட்சிய வாயுடைய 80 மூல்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொள்கலத்தினுடைய உள்ளுக்குள்ள வந்து ஒரு மேலதிக வாயு எண்மூல்களை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி வைப்போம். ஒரு மேலதிக வாயு வந்து பார்த்து அனுப்பும் பொழுது புதிய வெப்பநிலையும் அமுக்கமும் முறையே T2வும் P2வும் ஆகும். இப்ப வந்து பார்த்தமாக இருக்கண்டா வந்து அனுப்பிகள் வந்து T2வும் P2வும் அமுக்கம் வெப்பநிலையும் மாறுது. இப்போது கொள்கலத்தில் இருக்கக்கூடிய வாயு மூல்கள் மொத்த மூல்கள் எண்ணிக்கை கேட்கிறாங்க. இந்த தொகுதியில வந்து பார்த்தோம்னா இப்ப உங்களுக்கு வந்து என்னென்ற ஒரு வாயு இருக்குமாக இருக்கண்டா அந்த என்னென்ற வாயு வந்து பார்த்தோம்னா எவ்வளவு மூணு தான் கேட்கிறாங்க. இந்த மாதிரியான கேள்வி வரைக்குல 2 சந்தர்ப்பங்கள்லயுமே யாரு மாறாம இருக்கிற? T மாறுது, P மாறுது, N மாறுது. யாரு மாறல? V தான் மாறு. அப்ப சமன்பாட்டுக்கு இங்கால வரக்கூடிய கனவளவும் சரி, சமன்பாட்டுக்கு இங்கால வரக்கூடிய கனவளவும் சரி 2 சந்தர்ப்பங்களையுமே சமன்டா PV சமன் என்னாட்டில கனவளவு வலுவாய் மாத்தி பாருங்க. இங்க கனவளவுக்கு கோவை எழுதுறீங்கன்னா உங்களுக்கு என்னாட்டியின் கீழ் PLO. அப்ப என்ன எழுதுவீங்க? மூல் என்றது N1, R என்றது R தான், T என்றது T1, அமுக்கம் வந்து பார்த்தோமா இருக்குன்னா P1. அதை அங்க எழுத போறீங்களா இருக்கண்டா? மூல் என்றது N, R என்றது R தான், வெப்பநிலை T2, அமுக்கம் வந்து பார்த்தா P2. 2 கனவுகளும் ஒன்று கொண்டு எப்படி இருக்கு மக்கள்? சமனாத்தான் இருக்கு. இந்த ரெண்டுமே எங்களுக்கு கொண்டு சமனா இருக்குமா இருந்தா புதிதாக சேர்க்கப்பட்ட புதிதாக காணப்படக்கூடிய வாயுமூல்கள் எவ்வளவு? இதான கேள்வி. அது தொகுதியில வந்து பாப்பீங்களாக இருக்கின்றா வந்து புதிதாக இவ்வளவு வாயு இருக்கின்றதான கேள்வி எங்களுக்கு. ஆக என்ன எழுவாய் மாத்தி விட்டா சரிதான். ஆரையும் வெட்டுவீங்க. வெட்டிட்டு போனது பிறதை குறுக்க வருவீங்கடா N1 T1 P2வின் கீழ் P1 தர T2. N1 T1 P2வின் கீழ் P1 தர T2. எத்தனை அப்படியே இருக்கு? 2. இந்த மாதிரியான கேள்விகள் வர டைம்ல யாரு வந்து பார்த்தோமாக இருக்கண்டா அங்க பொதுவான கணியம். ஒரு 2 சந்தர்ப்பங்கள் வந்து ஒரு தொகுதியை கணக்கேக்க வந்து பார்த்தா யார் அங்க இந்த இடத்துல பொதுவாக கதைக்கணும். அந்த பொதுவாக கதைக்கிறதுக்கு 2 கோவை எடுத்துட்டு அந்த கோவைகளை வந்து பாப்பீங்களாக இருக்குன்னா நீங்க எளிமைப்படுத்தி சுருக்கி விட்டீங்கன்னா சரி. அவ்வளவுதான் கேள்வி. இது இலகுவான ஒரு கேள்வி. ஓகே. அடுத்தது வந்து பாருங்க வந்து 13வது கேள்வி. 13வது என்ன கழிச்சிருக்கணும்? 298 கேள்வி இல்லை. அதாவது 25 பாகசி வெப்பநிலை. H2 வாயு, கார்பன் சாலிட், CH3OH ஆகியவற்றின் நியம தகன வெப்புழுரைகள் முறையே 286, 393, 726. CH3OH ஆவியாக்கலின் வெப்பொழுரை சக 37 கிலோஜூல் மோல் -1 ஆகும். வாயு நிலையில வந்து வாயு நிலையில் உள்ள CH3OH ஒரு மூலின் ஆக்க வெப்பொழுரை மாற்றம் ஆகும். இப்படி எனர்ஜிட்டிக்ஸ்ல ஜென்ரலாவே இப்படி கேள்விகள் கூடுதலா வாரது. இந்த மாதிரி வந்து பார்த்தமாக இருக்கண்டா வந்து ஒரு வாயுவை பற்றி கதைக்கிறாங்க, ஒரு சேர்வையை பற்றி கைக்கிறாங்க, தரவுகள் கொஞ்சம் தாராங்க, கடைசி ஒரு வெப்புழுரை கேட்கிறானா இருக்காச்சுண்டா உங்கள்கிட்ட எந்த வெப்புழுரை கேட்கிறானோ அதை தாக்கலாம் முதலாவது எழுதும். கேட்கிறது என்னது? வாயு நிலையில் உள்ள CH3OH ஒரு மூலின் ஆக்க வெப்புழுரை ஆகும். வாயு நிலையில வந்து பார்த்தமாக இருக்கின்ற ஒரு மூல் CH3OH ஆக்க வெப்புழுரை ஆகும். CH3OH வந்து வாயு நிலையில உருவாகிக்க அதன் ஆக்க வெப்புழுரை. அது தோன்ற வேணுமா இருக்கின்ற யாருல இருந்து தோன்றணும்? அதன் ஆக்க கூட்டு நிலைகள்ல இருந்து தோன்றும். யார் அந்த ஆக்க கூட்டு நிலை? கார்பன் சாலிட். அந்த கார்பன் எல்லோ இருக்கு, அப்ப அது கார்பன் சாலிட். ஹைட்ரஜன் இருக்கல்லோ, அப்ப அவர் யாரு? H2 வாயு. ஒட்சன் இருக்கல்லோ, அவர் எங்கே தோன்றணும்? O2 வாயு. இதை முதல்ல எழுதுவீங்க. சமப்படுத்தக்கூடியதை சமப்படுத்திக் கொள்ளுவீங்க. H2 வாயு சமப்படுத்தி விடலாம். இங்க 4 ஹைட்ரஜன் இருக்கு, அதை 2 போட்டு சமப்படுத்தலாம். மிச்சத்தை சமப்படுத்த கூடாது இப்ப ஸ்டார்டிங்ல. ஏனென்றா அந்த தகன வெப்புழுரை கழிச்சிருக்கு. யாராட்டு தகன வெப்புழுரை கழிச்சிருக்கணும்? H2 கேஸுக்கு தகன வெப்புழுரை கழிச்சிருக்கு. H2 கேஸை தகனிச்சா உங்களுக்கு என்ன உருவாகும்? H2O லிக்விட் உருவாகும். H2 கேஸை தகனிச்சா உங்களுக்கு H2O லிக்விட் உருவாகும். ஆக வந்து பார்த்தா இங்க 2 H2 இருக்குன்னா 2 H2O லிக்விட் வந்து பாத்தீங்கன்னா உருவாகும். இந்த ஒரு H2O லிக்விட் உருவாகிறதுக்கு 286 தந்தா இங்க 2 மூணுல வருது. 286 தர 10 என்ற அளவு வந்து பார்த்தா இவர் உருவாக போறார். இப்படி பார்த்து கவனமா தரவை குறிச்சிடும்.
காபனுக்கு வந்து பார்த்தா தகன வெப்பொழுது வந்திருக்கு. காபனை தகனிச்சா என்ன உருவாகும்? CO2 உருவாகும். காபனை தகனிச்சா உங்களுக்கு யார் உருவாகும்? CO2 உருவாகும். அப்ப அப்படி CO2 உருவாகிற டைம்ல எவ்வளவு வெப்பொழுரை மாற்றம்? 393. இந்த டைம்ல உங்களுக்கு 393 தொடர்ந்து வந்து பாக்குறீங்க. அப்படி பார்க்கறவங்களுக்கு நீங்க தொடர்ந்து என்ன கழிச்சிருக்கணும்? TH3OH லிக்விட்ல தகன வெப்பொழுது வந்திருக்கணும், வாயுவுக்கு இல்ல. பிறகு வந்து பார்த்தா இங்கே நீங்க கனெக்ட் பண்ணி விடுறது சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் TH3OH திரவம் அவற்று தகன வெப்பொழுது வந்திருக்கான். அதில் தகனிச்சாலும் CO2 H2O தான் உருவாகும். வேற என்ன தந்திருக்கணும்? அப்ப இதுக்கு வந்து பெருமானம் தந்திருக்கேன் 726. வேற என்ன பெருமானம் தந்திருக்கணும் எங்களுக்கு? CH3OH ஆவியாக்கல் வெப்பொழுரை. ஆவியாக்கல் திரவம் வாயுவாக மாறும். திரவம் வாயுவாக மாறும் தந்திருக்கிறேன். 37. அவர் சரியான முறையில வாசிச்சு என்னத்த கேள்வி கேட்கிறாங்களோ அந்த கேள்விக்குரிய விஷயத்தை சரியா நோட் பண்ணி, அதே மாதிரி வந்து பார்த்தமாக இருக்கின்றாலும் அந்த தரவுகளை சரியா குறிச்சு நீங்க வந்து இப்படி ஒரு வெப்பரசாயன சக்கரத்தை ஃபில் பண்ணுவீங்களா இருக்காச்சுண்டா கடைசியா கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு உங்களால வந்து பொருத்தமா விடைய எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இதுக்கு நாங்க பழக்கப்படுத்த வேண்டும். அடுத்தடுத்த வருஷ பேப்பர்கள் செய்ய வந்து நீங்களா இதுகளை பழக்கப்படுத்தணும். என்ன தெரியும்? இப்படி வந்து இந்த மாதிரி வந்து மேல போறது வந்து அதற்கு சமனா இருக்கு. அப்ப இந்த அம்புக்குறி மட்டும் இங்கால மாறி வருது நான் எதிர்பார்க்கிற திசையை விட. அப்ப இந்த திசையில கதை கேட்க அது 726 புறவெப்ப திசையா இருந்தா அந்த திசையில கை கேட்கல 726 அகவெப்ப திசையா வரப்போகுது. ஆக வந்து பார்த்தா டெல்டா எச் என்பது 393 கிலோ ஜூல் மூல் -1 MCQ படியால் அழகு போடல. அதே மாதிரி 286 தர 2 கூற்றம் 286 தர 2 அதோட வந்து இவரை மாத்தி கூற்றம் 726 37 ஓமெல்லும். ஆக வந்து பார்த்தோமா இருக்கண்டா 393 286 ரெண்டால பெருக்குவீங்களா இருக்கண்டா 6 2 12 2 2 17 2 5 அங்கால வந்து பாத்தீங்கன்னா 726 37 கூட்டுவீங்களா இருக்கண்டா 7 6 13 3 2 6 ஆக வந்து 763 வருது. இவர் 2 பேரையுமே கூட்டிட்டு அவர் வந்து பார்த்தா எப்படியுமே தெரியுது 5 3 மட்டும் இது பெரிய விடையாத்தான் பெறப்போது, விட மைனஸ் எல்லாம் பெறப்போதா பிளஸ் விடைகள் எல்லாமே இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தோமா இருக்குன்னா சுருக்கி முடிச்சோம்டா. சரி 3 2 5 9 7 16 ஒரு மிச்சம் 5 3 8 3 9 965 வருது. அதுல இருந்து வந்து பார்த்தா கழிக்க போறீங்க 763. ஆன்சர் வந்து பார்த்தா -202 கிலோ ஜூல் மைனஸ் ஒன்னாக வரப்போ. அதை விட உங்களுக்கு 3வது விடையா இருக்கு. ரைட். இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செய்து முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. 17வது கேள்வி. எப்ப 17வது கேள்வி வந்து பாப்பீங்களா இருக்குண்டா என்ன சொல்லியிருக்கணும்? ஒரு தாக்கம், ரைட், ஒரு தாக்கம் அறை வெப்பநிலையிலும் ஒளியேற்றியும் அமுக்கத்திலும் சுயமாக இராத அதே ஒரு தாக்கம் அறை வெப்பநிலையிலும் ஒளியேற்றியும் அமுக்கத்திலும் சுயமாக இராத அதே அது சுயமா நடக்கல. டெல்டா எச் என்னது? டெல்டா ஜி என்னது? பிளஸ். டெல்டா ஜி மைனஸ் என்றா சுயமான தாக்கம். டெல்டா ஜி பூஜ்ஜியம் என்றா மட்டுமட்டாக சுயமாக நடக்கக்கூடிய ஒரு சமநிலை. டெல்டா ஜி பிளஸ் என்றா சுயமற்றதா. அப்போ அறை வெப்பநிலையிலும் ஒளியேற்றியும் அமுக்கத்திலும் சுயமாக இராத அதே வேளை அதே வெப்பநிலையிலும் உயர் வெப்பநிலையிலும் அதே அமுக்கத்திலும் உயர் வெப்பநிலையிலும் சுயமாக அமைது. வெப்பநிலையை கூட்டினால் தாக்கமா அமைது? சுயமாக அமைது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெப்பநிலையை கூட்டேக்குல சுயமாக அமையுதுண்டா வெப்பநிலையில யாரை தொடர்படுத்தி பார்க்கலாம்? நாங்கள் டெல்டா எஸ் தொடர்படுத்தி பார்க்கலாம். அப்ப வெப்பநிலையை கூட்டேக்குல சுயமாக அமையுதுண்டா டெல்டா எஸ் என்றது பிளஸ் இருக்கணும். தாக்கத்துக்கு வந்து பார்த்த டெல்டா எஸ் என்றது பிளஸ் இருந்தா தான் வெப்பநிலையை கூட்டேக்கது சுயமாக அமையும். ஏன்? திருப்பி திருப்பி சொல்றேன் பாருங்க. டெல்டா ஜி சமன் டெல்டா எச் மைனஸ் டி இன்டு டெல்டா எஸ். வெப்பநிலையை கூட்டேக்கல அது சுயமா நடக்குதுன்னா இது பிளஸ் இருந்தா தான் மைனஸ் இன்டு பிளஸ் வந்து மைனஸா வந்து அதை பெரிய மைனஸா வரைக்க எனக்கு விட என்னவா வரலாம்? மைனஸா வரலாம். ஓமெல்லோ. ஆக இவர் வந்து பார்த்தோமா இருக்குன்னா மைனஸ் இன்டு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் என்றா இவர் பிளஸ் ஆகும் மைனஸ் ஆகி வரலாம். ஆனா இவர் என்ன சொல்லியிருக்கணும்? எங்கட சாதாரண வெப்பநிலையில சுயம் இல்லையா.
அப்ப இவர் பிளஸ் தெரியுமெண்டா பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் விட ஆரம்பத்துல எப்படி வருது எங்களுக்கு பிளஸ்ல வருது எங்கட சாதாரண வெப்பநிலையில விட வந்து பார்த்தா பிளஸ்ல வருது ஏண்டா மைனஸ் இன்டு பிளஸ் வந்து பார்த்தா மைனஸ் என்றா இஞ்சால இருக்கிற பிளஸ்ஸா இருந்தா தான் விட எப்பயாச்சும் ஒரு சந்தர்ப்பத்துல எங்களுக்கு பிளஸ்ஸா வரலாம் ஆனா இவர் மைனஸா இருப்பாரா இருந்தா மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் இவரும் மைனஸா இருந்தாருன்னா விட எப்பவுமே எனக்கு மைனஸா தான் வருது அப்ப இவர் பிளஸ்ஸா இருக்கிறபடியால தான் எனக்கு வந்து பார்த்தா என்ன நடக்குது அந்த தாக்கத்தினுடைய சுய இயல்பு ஆரம்பத்துல குறைவாகவும் வெப்பநிலை கூடவுல கிடைக்கல கூடவாயும் வருது அப்ப என்ன கேட்கணும் அறை வெப்பநிலையில் தாக்கம் தொடர்பாக சரி அறை வெப்பநிலை தாக்கம் செய்ய நடக்குதோ இல்லை அப்ப டெல்டா ஜி பிளஸ் டெல்டா ஹெச் பிளஸ் டெல்டா எஸ் பிளஸ் ஆக மூன்றுமே என்னவா இருக்கணும் எங்களுக்கு நேர்குறிகளாக இருக்கணும் முதலாவது மிக பொருத்தமானதா இருக்கு ஓமல்லோ அப்ப ஒரு தாக்கம் அறை வெப்பநிலையும் ஒரு ஏற்றியும் அமுக்கத்திலும் சுயமாக இராத அதே வேளை அதே அமுக்கத்திலும் உயர் வெப்பநிலைகளும் வந்து பார்த்தா சுயமாக நடக்குதாம் இந்த இடத்துல விளங்க வேண்டிய விஷயமே இதுதான் இப்ப நார்மலா வந்து பார்த்தோமா இருக்குன்னா நிறைய பேருக்கு இது சார்பு ஐடியா இருக்கு இருந்தாலுமே நான் அவருக்கு திருப்பி சொல்றேன் பாருங்க ஒரு தாக்கத்துக்கு வந்து பார்த்தமாக இருக்குண்டா டெல்டா ஜி கதைக்கிறீங்கள் டெல்டா ஹெச் கதைக்கிறீங்கள் டெல்டா எஸ் கதைக்கிறீங்க சுய இயல்பு சார்பா ஆராயிறீங்க உங்களுக்கு இவ ரெண்டு பேரும் வேற வேற குறிகளாக இருந்தா பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் இவ ரெண்டு பேருமே வேற வேற குறிகளா இருந்தா ஒரே ஒரு நிபந்தனை தான் உதாரணத்துக்கு வந்து பாப்பீங்களாக இருக்கண்டா டெல்டா ஜி சமன் டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் கேட்கல வேற வேற குறிய பாருங்க இவர் பிளஸ் ஆயும் இவர் மைனஸ் ஆயும் இருந்தா இவர் பிளஸ் இவர் மைனஸா இருந்தா பாருங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் இவர் பிளஸ் என்று சேர்ந்தா வேற வேற குறி மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் இவர் பிளஸ் என்று இவர் ஆல்வேஸ் பிளஸ் ஓமல்லோ அப்போ ஒரு அகவெப்ப தாக்கம் டெல்டா எக்ஸ் பிளஸ் என்றா அகவெப்ப தாக்கம் குறையும் எந்தரப்பி மாற்றத்துடன் நடைபெற்றால் எந்தரப்பி குறைவுடன் நடைபெற்றால் ஒரு அகவெப்ப தாக்கம் எந்தரப்பி குறைவுடன் நடைபெற்றால் அந்த தாக்கம் எப்போதும் சுயமற்றது குறிகள் மாறி வரைகள் இந்த பிரச்சனை வரும் அவர் பிளஸ் ஆகி ஒரு மைனஸ் ஆகி வரைகள் எப்போதும் சுயமற்றது அதே மாறி வருமா இருக்கின்ற பாருங்க இதே நிபந்தனையில இவர் மைனஸ் இவர் பிளஸ் என்ன பாருங்க என்ன நடக்கும் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் இவர் மைனஸ் விட எனக்கு ஆல்வேஸ் மைனஸ் என்னது ஒரு புறவெப்ப தாக்கம் அதிகரிக்கும் எந்திரப்பியோடு நடைபெற்றா அது எப்போதும் சுயமானது அவ விட எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வரும் எங்களுக்கு மைனஸ் தான் வரும் ஆனா ரெண்டுமே வந்து ஒரே குறியாக வந்தால் இவர் பிளஸ்ஸா வந்து இவர் பிளஸ்ஸா வந்தா இவர் மைனஸா வந்து இவர் மைனஸா வந்தா தான் தாழ் வெப்பநிலைகள்ல ஒரு நிபந்தனையையும் உயர் வெப்பநிலைகள்ல இன்னொரு நிபந்தனையுமே கதைக்கலாம் அப்ப ஒரு தாக்கத்துக்கு வந்து பார்த்தோமா இருக்கணும் எங்கேயாச்சும் ஒரு கேள்வி கதைக்கணும் அது அரை வெப்பநிலையில அடி குறைந்த வெப்பநிலை இந்த மாதிரி இருக்கு உயர் வெப்பநிலை இந்த மாதிரி மாறுதல் கதைக்கணும் என்றாலே அதுல டெல்டா ஹெச்சின பெருமானமும் டெல்டா எஸ்ன பெருமானமும் அந்த பெருமன் பிளஸ் வேல்யூ மைனஸ் வேல்யூல அந்த பிளஸ் மைனஸ் குறி ஒரே குறியாகவே இருந்தாக வேண்டும் இவர் ரெண்டு பேரும் வந்து பார்த்தா பிளஸ்ஸா இருந்தால் அதான் இந்த கேள்வி நாங்க பார்த்த கேள்வி இருக்கலும் ரெண்டுமே வந்து பார்த்தமாக இருக்குண்டா பிளஸ்ஸா இருந்தால் என்ன நடக்க போகுது பாருங்க டெல்டா ஜி சமன் டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் ரெண்டுமே பிளஸ் ஆக இருந்தால் என்ன நடக்கும் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் இவரும் பிளஸ் என்றால் விட எனக்கு மைனஸ் ஆயும் வரலாம் பிளஸ் ஆயும் வரலாம் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் இவர் பிளஸ் இருக்க வேண்டாம் இவர் கொஞ்சம் பெரிய பிளஸ் இருந்தா விட பிளஸ்ல வரும் இவர் சின்ன பிளஸ் இருந்தா விட மைனஸ்ல வரும் வெப்பநிலையை கூட்டி நீங்க என்ன செய்யலாம் இந்த மைனஸ் இன்டு பிளஸ் வர அந்த மைனஸ் இருக்கല്ലോ அதை பெரிய மைனஸ் ஆக்கலாம் பெரிய மைனஸ் ஆக்க கிடைக்க விடையும் உங்களுக்கு என்னவா வரும் மைனஸா வரும் அப்போ எங்களுக்கு வெப்பநிலையை கூட்டவளுக்கிட்டு இந்த தாக்கத்தை நாங்க என்ன தாக்கமா மாத்தலாம் சுயதாக்கமா மாத்தலாம் வெப்பநிலை குறைவா இருந்த இந்த தாக்கம் சுயமற்ற தாக்கமா அப்போ ஒரு அகவெப்ப தாக்கம் அதிகரிக்கும் எந்திரப்பியோடு நடைபெற்றா அது தாழ் வெப்பநிலையில சுயமற்றதாகும் குறைந்த வெப்பநிலைகள்ல சுயமற்றதாகவும் உயர் வெப்பநிலையில சுயமானதாயும் பெறும்
தாழ் வெப்பநிலைகள்ல சுயமற்றதாகவும் உயர் வெப்பநிலைகள்ல வந்து சுயமானதாகவும் வரும். அப்ப ரெண்டுமே மைனஸ்ல இருந்தா மாறி, ரெண்டுமே மைனஸ்ல இருந்தா மாறி எப்படி தாழ் வெப்பநிலையில வந்து பார்த்தமாக இருக்கின்றா வந்து சுயமானதாகவும், உயர் வெப்பநிலையில வந்து பார்த்தமாக இருக்கின்றா சுயமற்றதாகவும் இருக்கு. ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா மறைக்குறியா வந்தா ஏன் கருத்தானே ஏன் டெல்டா ஜி சமன் டெல்டா எச் மைனஸ் டி டெல்டா எஸ், இவரும் மைனஸ் இவரும் மைனஸ் இருந்தா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஓமல்லோ. அப்ப இவர் வந்து பார்த்தா மைனஸ் எல்லோ. அப்படி இருக்கேக்கல வந்து இவர் வந்து பார்த்தா சின்ன பிளஸ்ஸா இருந்து இவர் பெரிய மைனஸா வந்தால் விட மைனஸ்ல இருக்கு. ஆனா வெப்பநிலை கூட விழுக்கிறதுக்கு என்ன நடக்கும்? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், அது பெரிய பிளஸ்ஸா வந்துடும். பெரிய பிளஸ்ஸா வரைக்கும் டெல்டா ஜி வந்து பிளஸ் நோக்கி போக துவங்கிடும். அப்ப வெப்பநிலை கூட விழுக்கிறதுக்கு சுயமற்றதாயும் தாழ் வெப்பநிலைகள் அது சுயமானதாயும் இருக்கு. ஒட்டுமொத்தமா தாக்கங்களை பற்றி கை கேக்கல வந்து இதுதான் விஷயம். இரண்டு பேற்ற குறியுமே டெல்டா எச் குறியுமே டெல்டா எஸ் குறியுமே வேற வேற குறியா இருந்தா ஒரே ஒரு நிபந்தனை தான். அது ஒன்றில் எப்பவுமே சுயமானதா இருக்கலாம் அல்லது எப்பவுமே சுயமற்றதா இருக்கலாம். ரெண்டு பேற்ற குறியும் ஒத்த குறியா இருக்கேக்கலதான் தாழ் வெப்பநிலைகள்ல ஒரு நிபந்தனையும் உயர் வெப்பநிலைகள்ல இன்னொரு நிபந்தனையும் வருது. சரியோ? ரெண்டுமே ஒத்த குறியா இருக்கேக்கலதான் ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்குமா இருந்தா உயர் வெப்பநிலைகள்ல வந்து பார்த்த சுயமானதாகவும் தாழ் வெப்பநிலைகள்ல சுயமற்றதாயும் இருக்கு. ரெண்டுமே மறைக்குறியீடா இருந்துச்சுன்றா தான் தாழ் வெப்பநிலைகள்ல சுயமானதாயும் உயர் வெப்பநிலைகள்ல சுயமற்றதாயும் வரும். ஆனா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வேற வேற குறியா வந்தா டெல்டா எச் பிளஸ்ல வந்து டெல்டா எஸ் மைனஸ்ல வந்தா ஒருபோதும் சுயமானதா இருக்கா. டெல்டா எச் மைனஸ்ல வந்து டெல்டா எஸ் பிளஸ்ல வருமா இருக்குண்டா அது எப்போதும் சுயமானதா இருக்கு. இந்த நிபந்தனை சரியா விளங்கி இருக்குமா இருக்கணும். இந்த மாதிரி என்ன கேள்வி வந்தாலுமே விடைய சரியா செய்யல. பொதுவா வந்து கதைக்க விளக்கிடைக்கல நாங்க படிக்கக்கூடிய பெரும்பான்மையான சமநிலை தாக்கங்கள் எல்லாத்துக்கும், நான் கதைக்கக்கூடிய பெரும்பான்மையான சமநிலை தாக்கங்கள் எல்லாத்துக்குமே டெல்டா எச் டெல்டா எஸ் குறி ஒரே குறியா தந்து. என்ன விஷயம் என்றா டெல்டா ஜி என்றது வந்து பார்த்தோமா இருக்கின்ற டெல்டா எச் மைனஸ் டி டெல்டா எஸ் தான். என்ன தெரியும் சமநிலை தாக்கம் டெல்டா ஜி நாங்க என்ன எடுக்கலாம்? பூஜ்ஜியம் எடுக்கலாம். சமநிலைத்தாக்கம் டெல்டா ஜி பூஜ்ஜியம் எடுக்கலாம். டெல்டா எச் மைனஸ் டி டெல்டா எஸ் ரெண்டுமே ஒன்று கொண்டு சமனாயில இருக்கு. டெல்டா எச் டி டெல்டா எஸ் ஒன்று கொண்டு சமனாவில்லை இருக்கு. அப்ப இவர் பிளஸ் குறியீட இவரும் பிளஸ் குறியீடாது, இவர் மைனஸ் குறியீட இவரும் மைனஸ் குறியீடாது. சமநிலை தாக்கங்களுக்கு டெல்டா ஜியை நாங்க வந்து பார்த்த பூஜ்ஜியமாக கருதுறபடியால சமநிலை தாக்கங்களை பொறுத்த வரையில அவை டெல்டா எச் குறியும் டெல்டா எஸ் குறியும் ஒரே குறியா தான் இருக்கு சமநிலை தாக்கங்களுக்கு. வேறு தாக்கங்களுக்கு அதுக்காக சமநிலை தாக்கத்துக்கு மட்டும்தான் ஒரே குறியா இருக்க மாட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்தமாக இருக்கணும். இந்த நிபந்தனை சரியா விளங்கினா சரி. சோ தொடர்ச்சியா வந்து பார்த்தோம்னா 2020 மிஸ் பண்ணி இருக்கக்கூடிய கேள்விகளோட இது முதல் நாள் தானே இந்த மாதிரி தான் போக போகுது என்றதை விளங்கப்படுத்தி இருக்கேன். தொடர்ச்சியா வந்து பார்த்தமாக இருக்கண்டா வந்து கேசஸ் எனர்ஜெட்டிக்ஸ்ல வர்ற கேள்விகள் 2025 வரைக்குமே செய்யுங்க. நிறைய கேள்விகள் தொடர்ச்சியா பார்த்து கொண்டே போகணும். இதே வேகம் இருக்க வேணும். அது உங்களுக்கு சரியா விளங்க வேணுமா இருக்குண்டா நீ கேள்வியை நீட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீட்டா கேள்வி விளங்கி கொண்டே வரும். ஸோ டவுட் எதுவும் வர்ற பட்சங்களை நீங்க அதை போட்டோ எடுத்து அனுப்பி நான் விளங்கப்படுத்தி முடிச்சாப்பது கேட்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். இல்லாட்டி நேர படிக்கிறார்கள் வந்து பார்த்தா நேரையே வந்து கேட்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். ஸோ கவனமா படிப்பமா இருக்குண்டா எனர்ஜெட்டிக்ஸ்ல கேசஸ்ல வரக்கூடிய கேள்விகள் இப்ப நான் ஸ்டார்டிங்ல கம்ப்ளீட்டா செய்து முடிக்கலாம். சில நேரங்கள்ல எங்களுக்கு இந்த முறை ஸ்ட்ரக்சர் பேப்பருக்கு எனர்ஜெட்டிக்ஸ் கேசஸ் கேள்விகளோ இல்லாட்டி தாக்க இயக்கியல் கேள்விகளோ வருமா இருக்குண்டா அதை நாங்க வடிவா செய்து முடிக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். ரைட். தொடர்ச்சியான விடயங்களை வந்து பாத்தீங்கன்னா நாளைய வகுப்புல பார்க்கும். ஓகே, தேங்க்யூ.